ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சித்திரை புத்தாண்டு. நான் இதை தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றதில்லை, ஹிந்து புத்தாண்டு. வேணா இங்கிலீஷ் புத்தாண்டுக்கு வேணால் நம்ம ஜனவரி 1க்கு சொல்லலாம். அதனால் நம்மளை பொறுத்தளவில் இது ஒரு புத்தாண்டு தான். அப்போ இந்த புத்தாண்டில் புதுசாக நம்ம பல விஷயங்களை நம்ம தொடங்கிறதுங்கக்கூடியது நமக்குள்ள வழக்கம். அப்போ இந்த புது வருஷத்தில் நம்ம எந்த பழைய விஷயங்களை விட்டு புது விஷயங்களை தொடங்கணும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய தபஸ்வி, கூடலி சாரதாம்பாள் மடத்தில் உள்ள சங்கராச்சாரிய சுவாமிகள் இன்னைக்கு நமக்கு வழிகாட்டுறதுக்கு வராங்க. சுவாமிகளுக்கு நமஸ்காரம். தமிழ் வருஷப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம அதை வருஷப்பிறப்புன்னு சொல்கிறோம். இந்த வருஷப்பிறப்புக்கு சுவாமி எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நம்ம தாய்மொழி கன்னடம். தமிழ் மேடையில் பேசுகிற அளவுக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் தமிழ்லேயே பேச முயற்சி பண்ணுறோம். நீங்கள் புத்தாண்டை பற்றி சொல்கிறீங்க. புத்தாண்டுக்கு ஒரு சங்கராச்சாரிய பீட்டாதிபதிகள் ஏதாவது உபதேசம் கொடுத்தா ஏன் கேட்கணும்? இந்த கேள்வி முதல்ல நாம் கேட்டுக்கணும். நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதம் எப்படி பண்ண முடியும்? எல்லாரும் மனிதர் தானே, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? இந்த கேள்விகளே இப்போ வர்றது. கல்யாணங்கள் நடக்கும்போது அவர் கணவருக்கு நமஸ்காரம் பண்ண சொன்னால் வாத்தியாருக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க தெரியுமா? பெண் குழந்தைகள், அவர் மனிதன் தானே, அவருக்கு ஏன் நான் நமஸ்காரம் பண்ணணும் இப்படி கேட்குறாங்க. அதனால் ஒரு சங்கராச்சாரிய பீட்டாதிபதிகள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பீட்டாதிபதிகள் எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? அவர் சொன்னால் நாம் ஏன் கேட்கணும்? இந்த விஷயமே புரியாதவர் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்தில். இந்துக்களுக்கு இது ஃபஸ்ட்டு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. முதல்ல என்னன்னா, நம்ம வைதிக தர்மம் ஹிந்து தர்மம் ரெண்டும் ஒன்று தான், தனி கிடையாது. வைதிக தர்மம் வேறு, இந்து தர்மம் வேறு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வைதிக தர்மம் இந்து தர்மம் ஒன்று தான். அந்த தர்மத்தில் என்னன்னா வர்ணம் ஆசிரமம் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதன் மூலமாக நாம் எல்லாம் ஃபங்க்ஷனிங் ஈஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங்காக அது ஏற்பாடு பண்ண விஷயங்கள். அதில் பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வனப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், 4 ஆசிரமங்கள். அதே மாதிரி பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர 4 வர்ணங்கள், வர்ண ஆசிரமம். இது ரெண்டுமே வர்ணாசிரம தர்மம்னு சொன்னால் இதுதான். இதை பற்றி நிறைய தவறான விஷயங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதனால் வர்ண ஆசிரமம் சொன்னாலே இது ஏதோ கெட்ட வார்த்தை நினைக்கக்கூடியவர் இருக்காங்க. அது இருக்கட்டும், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு துறவிக்கு, ஒரு சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ணால், அவர் ஆசீர்வாதம் பண்ணால் எப்படி நமக்கு நம்ம இதாகும் அது பார்க்கலாம். ஆசிரமப்படியாக பார்த்தால் பிரம்மச்சாரிக்கு மேலே கிரகஸ்தர், ஜேஷ்ட, அவர் பெரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் பிரம்மச்சாரிக்கு மேலே. அதுக்கு மேலே வானப்பிரஸ்தாசிரமம், அதுக்கு மேலே சந்நியாசாசிரமம். அதனால் வயசு கம்மியாக இருந்தாலும் ஒரு சன்னியாசி கிரகஸ்தனுக்கு, பிரம்மச்சாரிக்கு, வானப்பிரஸ்தாசிரமம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர் பெரியவர். அதனால பெரியவான்னு கூப்பிடுவாங்க. சன்னியாசிகள் கிட்ட பேசும்போது பெரியவா தான் சொல்ல. பால பெரியவா, மகா பெரியவா, இதெல்லாம் காஞ்சி மடத்தில் சம்பிரதாயத்தில் இருக்கே. அதனாலேயே பெரியவான்னு கூப்பிடுறது. ஆசிரம ஜேஷ்டான்னு சொல்லுவாங்க. தர்மசாஸ்திரத்தில் வித்யா, கல்வி, தபஸு, ஆசிரமம், இது மூலமாக யார் பெரியவர் யார் சின்னவர் அது பார்க்கணும். வயசு, உடம்பு மட்டும் பார்க்கக்கூடாது, உடம்போட வயசு பார்க்கக்கூடாது. வித்யா ஜேஷ்ட, வயோஜேஷ்ட, ஆசிரம ஜேஷ்ட. ஜேஷ்டன்னு சொன்னால் பெரியவர். ஸோ அந்த விதத்தில் பார்த்தா சன்னியாசிகள் பெரியவர். இது முதல் விஷயம். அது தனி துறவி மட்டும் இல்லாமல் ஒரு பீட்டாதிபதியாக இருக்கும்போது அந்த பீட்டத்தில் இருக்கக்கூடிய தேவ இருப்பாங்களே, கடவுள். ஒரு பீடத்துக்கு ஒரு ஆராத்திய தெய்வம் இருக்கும். அந்த ஆராத்திய தெய்வத்துடைய அனுகிரகம் அவர் மேலே இருக்கும். அந்த பீடத்தில் பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய எல்லா பீட்டாதிபதிகளும் பண்ண தபஸு அவருக்குள்ளே இருக்கும். அதனால் பீட்டாதிபதிகள் ஆசீர்வாதம் பண்ணால் அந்த எல்லா பீட்டாதிபதிகளோட தபஸ் மூலமாக அவர்
ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். அவரோட தனி பிரபாவம் மட்டும் அதில் வராது, அந்த பரம்பரையோட பிரபாவம் இருக்கும். அதனால் ஒரு பீடாதிபதியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவோன்னு கேட்பாங்க. ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் வழிகாட்டும் கேட்பாங்க. அடுத்தது நான் சுவாமிஜிகிட்ட வழிகாட்டுதலை தான் கேட்க போகிறேன். முதல்ல உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் வேணும். எல்லா தர்மத்தை பின்பற்றுறவங்க எல்லாருக்கும் இந்த ஆண்டு முழுக்க எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும்னு சுவாமிகள் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணோம். இப்போ நம்ம தர்ம வளரணும், நம்ம தர்மத்துப்படி நம்ம எல்லாம் நடக்கணும். ஏன் தர்மத்தின் அடிப்படையில் நம்ம நடக்கணும்? ஏன்னா உலகத்துல பலவிதமான பிலாசபி இருக்கு, உலகத்துல பலவிதமான நம்பிக்கை அவநம்பிக்கைகள் இருக்கு. ஆனால் தர்மத்தின்படி தான் நடக்கணும்னு நம்ம ஏன் வலியுறுத்துறோம்? ஏன் தர்மத்தின்படி நம்ம நடக்கணும்? தர்மத்தின்படி நடக்கணும், அது ஏன் நடக்கணும்னு சொல்லிட்டு பேசலாம். ஆனால் அதற்கு முன்பு இந்த சாமிகள் சொன்ன வார்த்தைகள் நாம் ஏன் கேட்கணும், அந்த விஷயம் நமக்கு இன்னும் கிளியர் ஆகலை. நிறைய பேருக்கு அந்த கேள்வி வரும். ஏதோ புஸ்தகம் படிச்சுனா தெரிஞ்சுக்கலாமே, இன்டர்நெட்டில் வாசிச்சுனா தெரிஞ்சுக்கலாமே, சாமிகள் சொன்ன விஷயம் ஏன் எடுத்துக்கணும்? அது ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போது நம்ம கொலனைசேஷனுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம் இப்போது இல்லாததுனால அது நமக்கு தெரியாது. ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, வீட்டில் இல்லைன்னா கிராமத்தில் வந்து யாராவது ஏதாவது தவறான வார்த்தைகள் விஷயங்கள் செஞ்சால் நீங்கள் வந்து கடவுள் வந்து மன்னிக்க மாட்டாங்க இப்படி பண்ணால். கன்னட மொழியில் வந்து தேவர் மெச்சோன் தாக்காரியா அல்ல இப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால் குலதெய்வம், கிராம தெய்வம் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நாம் ஏதாவது தவறான விஷயங்கள் செஞ்சால், அதர்மம் பண்ணால், நீங்கள் தர்மம் பற்றி கேட்டீங்களே, தவறான விஷயங்கள் தான் அதர்மம் தானே. தர்மம் என்னன்னு கேட்டால் ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத். எது நமக்கு பிடிக்காதோ, நமக்கு பிரதிகூலமாக இருக்கோ அது வந்து இன்னொருத்தருக்கு நம்ம செய்யக்கூடாது. யாராவது அவமானப்படுத்தினால் நமக்கு பிடிக்காது. அதனால் நம்ம இன்னொருத்தருக்கு வந்து அவமானப்படுத்தக்கூடாது. இது தர்மம். நமக்கு பசிக்கும்போது ஆகாரம் வேணும், ஆகாரம் யாராவது கொடுக்கலன்னா அது அதர்மம். அதே மாதிரி நாம் வந்து இன்னொருத்தருக்கு வந்து அவருக்கு பசி இருக்கும்போது நாம் ஆகாரம் கொடுக்கணும். இது தர்மம், ஒரு சாமானிய தர்மம். விசேஷ தர்மம் வேறு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் வந்து, குடும்பங்கள் வந்து, சமுதாயம் வந்து தர்மத்தில் இருக்கிறதுக்கு முதல் ரெகுலேட்டரி ஃபேக்டர் என்ன? கடவுள், குலதெய்வம், கிராம தெய்வம். யாராவது வந்து க்ரைம் பண்ணாங்கன்னா அவர் வந்து நீங்கள் கடவுள் முன்னாடி வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் நமக்கு ஏதோ தவறாக போகிறது. அதனால் அவர் ஒத்துக்குவாங்க, நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி இனிமேல் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தர்மம் வந்து ஒரு ரெகுலேட்டரி ஃபேக்டர் சமுதாயத்தில். அந்த ரெகுலேட்டரி ஃபேக்டரில் வந்து முதல் ஸ்டெப் வந்து கடவுள், கிராம தெய்வம், குலதெய்வம். இது அடுத்தது வந்து குடும்ப மரியாதை. யாராவது ஏதாவது பண்ணால், அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து பிறந்துட்டு இப்படி பண்ணுறியே சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா, நான் ஏதாவது தவறான வேலை செஞ்சால் நம்ம அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு கெட்ட பேர் வரும். அந்த ஃபேமிலி ரெப்புடேஷன் அது வந்து ரெண்டாவது லேயர். நான் கடவுள் ஒத்துக்க மாட்டேன், ஆனாலும் அந்த ஃபேமிலி ரெப்புடேஷனுக்காக மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருப்பேன், ரெகுலேட்டடாக இருப்பேன். இந்த மாதிரி ஒரு சயமம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். சயமம்னு சொன்னால் ரிஃப்ரைன்மெண்ட். அது வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சோஷியல் ரெப்புடேஷன், சோஷியல் ரெஸ்பெக்ட். அதை தாண்டி மூணாவது வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ராமாயணத்தில் பாருங்க. ராமாயணத்தில் வந்து லக்ஷ்மணன் வந்து அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து உத்வேகத்தில் பேசும்போது ராமர் என்ன சொல்லுவாங்க, இப்படி பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு இதனால கீர்த்தி வராது சொல்லுவாங்க. கீர்த்தி, ரெப்புடேஷன், மரியாதை வராது. அதே மாதிரி கீதையிலையும் அர்ஜுனன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து பிச்சை ஏற்றிட்டு நான் வந்து பிராமணன் மாதிரி வாழுவேன், இதெல்லாம் வேண்டாம் எனக்குன்னு சொல்லுவான். அப்போது கிருஷ்ணன் என்ன சொல்லுவாங்க, அகீர்த்தி கரம் அர்ஜுனா, இப்படி பண்ணால் உனக்கு அகீர்த்தி வரும், அகீர்த்தி கரம் அர்ஜுனா. ஸோ அதனால் அந்த சோஷியல் ரெப்புடேஷன், கீர்த்தி, மரியாதை, இதுவும் ரெண்டாவது ஃபேக்டர். மூணாவது ஃபேக்டர் வந்து இந்த பஞ்சாயத்தெல்லாம் இருந்தது. அங்கே முடிவு பண்ணுவாங்க யாருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், யார் எப்படி வாழணும், யார் என்ன பெனால்ட்டி பே பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் அங்கே மரியாதை போயிடும். அது வந்து ஒரு சிஸ்டமாக இருந்தது. இங்கே 3 லேயர் தாண்டி யாராவது ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அவருக்கு வந்து மடத்தில் வந்து சாமிகள் தரிசனத்துக்கு போகும்போது, அது குருப்பீட்டம் தானே, குலதெய்வம் மாதிரி குருப்பீட்டமும் ஒரு குடும்பத்துக்கு இருக்கும், ஒரு கிராமத்துக்கு இருக்கும்.
அந்த குரு பீடத்தில் போய் சாமிகள் தரிசனம் பண்ணி தீர்த்தம் வாங்கும்போது பூஜை பண்ணிட்டு தீர்த்தம் கொடுக்க மாட்டாங்க. அவன் தானே அவனுக்கு லைன்லேருந்து வெளியே போக சொல்லுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தீர்த்தம் கிடைக்காது மடத்தில். அப்போது அவன் வந்து யாருக்காவது ஏதாவது சொல்ல பார்த்தா நீ ஏன்டா சொல்கிற, உனக்கு மடத்தில் தீர்த்தம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. மடத்தில் தீர்த்தம் கிடைக்காத ஒரு குடும்பம் இருக்குங்க, அவர் கூட யாருமே எந்த சம்பந்தமும் வச்சுக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட். அதனால் அவர் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மடத்தோட பிளேஸ் வந்து ஒரு நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் மாதிரி. இப்போது ஜுடிஷியல் சிஸ்டமில் எப்படி சுப்ரீம் கோர்ட் இருக்கோ அதே மாதிரி நம்ம பாரதத்தில் வந்து நம்ம நாட்டில் வந்து செல்ஃப் கவர்னன்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாலிசி ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. இந்த பாலிசி ஸ்டடீஸ் பண்ணுறவர்கிட்ட நீங்கள் பேசினீங்கன்னா அவர் வந்து இந்த செல்ஃப் கவர்னன்ஸ் மாடல் தான் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் அண்டு செல்ஃப் சஸ்டைனபிள் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் மைண்ட் செட் அவருக்கு என்னன்னா டிஸ்ட்ரஸ்ட் டு த சப்ஜெக்ட். அவர் மக்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. நாம் வந்து விட்டுட்டோம்னா இவர் வந்து இவரால் கல்வி ஏற்பாடு பண்ணிக்க முடியாது, இவரால் பப்ளிக் ஹெல்த் ஏற்பாடு பண்ணிக்க முடியாது, அதனால் நாம் பண்ண வேண்டியது இருக்குது, கவர்மெண்ட் தான் பண்ணணும். இந்த யோசனை எங்கேருந்து வந்தது? இது லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி. இது வந்து பாலிசி ரிசர்ச்சர்ஸை இப்போ சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சொசைட்டி இஸ் கேப்பபிள், சமுதாயத்தில் பண்ணிக்க வேண்டிய சாமர்த்தியம் இருக்குது, அவருக்கு தகுதி இருக்குது, அவர் பண்ணிப்பாங்க. இதுதான் செல்ஃப் கவர்னன்ஸ் மாடல். இப்போது நம்ம நாட்டில் பாருங்க, 2 லட்சம் 3 லட்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஊரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன், ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதில் 3 பேர் 4 பேர் போலீஸ்காரங்க இருப்பாங்க. ஆனாலும் அங்கே வந்து அவ்வளோ க்ரைம் ரேட் ஒன்றும் இருக்காது. ஆனால் நீங்கள் சோ கால்டு டெவலப் கண்ட்ரிஸ் ஏன் சொல்கிறாங்களோ அந்த கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் எவ்வளோ பாப்புலேஷனுக்கு எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, 911 கால் பண்ணால் எவ்வளோ சீக்கிரம் போலீஸ்காரங்க வருவாங்களோ அதை வச்சு எவ்வளோ டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லுவோம். அது டெவலப்மெண்ட்டாக? போலீஸ்காரங்க தேவையில்லாமல் ஒரு சமுதாயம் வாழணும், அது டெவலப்மெண்ட். அந்த மாதிரி டெவலப்மெண்ட் எப்படி முடியும்னு சொன்னால் அது வந்து செல்ஃப் கவர்னன்ஸாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த ஜுடிஷியல் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், கவர்மெண்ட் இதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு நல்ல சமுதாயம் நல்லா வாழ்கிறதுக்கு என்ன வேணும்னா அந்த தர்மம் வேணும். தர்மம் எப்படி கொண்டு வர முடியும்? நாளிலேருந்து நான் தர்மப்படி நான் இருப்பேன் சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. சொசைட்டியில் சில ப்ராக்டிஸுகள் அதெல்லாம் இருக்கணும், சிஸ்டம் டெவலப் ஆகணும். அந்த சிஸ்டம் நம்ம நாட்டில் இருந்தது. குலதெய்வம், குடும்ப மரியாதை, பஞ்சாயத்து, மடம், இந்த மாதிரி எல்லா தர்மத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள்லேயே இதெல்லாமே இருந்தது. ஸோ அதனால் மட்டங்கள், சுவாமிகள் சொன்னால் ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவர் மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு சமுதாயம் வந்து அந்த ஏற்பாட்டு வந்து ஒரு அமைப்புன்னு சொன்னால் அந்த அமைப்புக்கு சென்டர் என்னன்னு சொன்னால் அது மட்டம். அதனால் அந்த மடாதை பற்றி என்ன சொன்னாலும் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். அவர் ஏதாவது சொன்னாங்கன்னா அவ்வளோ முக்கியத்துவம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் கவர்னன்ட் சொசைட்டி வந்து தார்மீகமான சொசைட்டி. ஆன்மீகம்னு சொன்னாலும் தார்மீகம்னு சொன்னாலும் ஒன்று தான். தர்மம் வேறே, ஆன்மீகம் வேறே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தார்மிக் சொசைட்டி நம்ம ஏற்பாடு பண்ணால் அதில் வந்து மடத்தோட ரோல் இப்படி இருக்குது. அதனால் அந்த மடாதிபதிகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கியூரியாசிட்டி. நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போது கொலனைசேஷனுக்கு அப்புறம் அதெல்லாம் இவ்வளோ 200-300 இயர்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் இன்றைக்கும் நிறைய பேருக்கு மனசில் வந்து சாமிகள் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. அவரோட நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கலாம், ஆனாலும் அந்த ட்ரெடிஷன் இப்போவும் இருக்குது. சிஸ்டம் மாறி இருக்கலாம், ஆனாலும் அது இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ கேட்குறீங்க, சாமிகள் வந்து புத்தாண்டுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, ஏதாவது வழிகாட்டுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த விஷயம் இந்த இப்போ யங் ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கணும். சாமிகள்கிட்ட ஏன் கேட்பாங்க? அது வந்து ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்குது, ஆர்த்தடாக்ஸி, அதனால் அப்படி கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து மட்டங்களே வந்து எல்லாம் முடிவு பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னீங்க. மடத்துக்குள்ள முக்கியத்துவம் சமுதாயத்தில் என்னங்கக்கூடியதை சொன்னீங்க. இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் மடத்துக்குள்ள முக்கியத்துவத்தை தெரிந்தவர்கள் எப்படி நடந்துக்கணும்? ஏன்னா அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்?
எப்படி இந்த தர்மத்தை நம்ம புனர்ஸ்தாபிதம் பண்ணணும், அதுக்கு சுவாமி என்ன சொல்ல வருது? இது வந்து இப்போ சொன்ன மாதிரி பாலிசி ஸ்டடீஸ் பற்றி சொன்னோமே, இந்த பாலிசிஸ் மூலமாகவே எல்லாமே மாறும். உதாரணத்துக்கு ஒரு ஊரில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னால், அந்த டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஊரில் அவர் பண்ணின இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ். இண்டஸ்ட்ரீஸ் லேண்ட் அலோகேஷன் பண்ணும்போது எவ்வளோ லேண்ட் கொடுக்கணும், எவ்வளோ பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் பார்த்து ரொம்ப யோசித்து அவர் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அது வந்து பிளைண்டாக பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே வந்து பிரச்சனை வந்திருக்கு. இதே மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பாலிசி டிசிஷன் இல்லைன்னா சீரீஸ் ஆஃப் பாலிசி டிசிஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நாம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன பாலிசிஸ் காரணம், இது ஒருத்தர் ஸ்டடி பண்ணணும். எல்லாருமே எல்லாமே பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஜெனரலாக கேட்குறீங்க என்ன பண்ணணும், இந்து சமுதாயம் என்ன பண்ணணும் சொல்லிட்டு, நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிவு பண்ண முடியும். எல்லாருமே இதுதான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெனரலாக வந்து ஒரே ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த வேலைகள் தான் செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது. அதனால் இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் டர்ன் இன்டு கலெக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒன்று தனி மனிதர் வந்து நான் என்னோடய வாழ்க்கையில் என்ன பண்ணுறேன், இதை விட நான் பெட்டராக என்ன பண்ண முடியும். இப்போது நான் வந்து காலையில் வந்து 7 மணிக்கு எழுந்துக்கிறேன். அதை விட்டு நான் வந்து 6 மணிக்கு எழுந்துட்டு நான் ஒரு 108 இல்லைன்னா 50 சூரிய நமஸ்காரம் பண்ணேன்னா எனக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். எனக்கு ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து நிறைய வேலைகள் செய்ய முடியும். அந்த நிறைய வேலைகள் செய்கிறது மூலமாக நான் வந்து நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது வந்து ஒரு சின்ன வேலையாக தோணலாம், ஆனால் அதன் மூலமாக எவ்வளோ எஃபிஷியன்சி அவருக்கு வந்துருச்சு. ஆனால் ஒரு பார்ட்டிக்கு வந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ண பார்ட்டின்னு சொல்ல முடியாது. அந்த பார்ட்டி பண்ணக்கூடிய வேலை வேறு இருக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணக்கூடிய ஒரு அம்மா வீட்டம்மா வந்து பண்ணக்கூடிய வேலை வேறு இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடிய வேலை வேறு இருக்கும். அதனால் இந்து சமுதாயத்தில் எல்லாருமே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ப்ராக்டிஸ் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளால் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும், அதன் மூலமாக அதை எந்த கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். இப்போது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸு, சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் 2 இருக்குது. சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் சொன்னால் நாட்டில் என்ன நடக்கிறதோ அதை பற்றி நம்ம கவலைப்படுறோமே, அந்த கவலைப்படக்கூடிய விஷயங்களை வந்து அது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், என்னால் என்ன பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு காலேஜில் வந்து லெக்சரராக இருக்கேன். இந்த காலேஜ் லெக்சரராக இருக்கும்போது நான் நாட்டுக்கு என்னால் என்ன பண்ண முடியும், அது வந்து அவரோட ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸு, சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளேயே என்ன பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணணும். ஸோ அதனால் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, இந்த காஷ்மீரில் இப்படி ஆச்சு, பெங்காலில் இப்படி ஆச்சு, அதெல்லாம் பரவாயில்லப்பா, அது வந்து உன்னோட ஏரியா ஆஃப் கன்சர்ன். ஆனால் ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. நீ அங்கே போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார முடியாது. உன்னோட ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருக்குது, அங்கே ஏதாவது பண்ணு. ஸோ இப்படி எல்லாருமே ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் தெரிஞ்சாலும் நாட்டு மோசமான நிலைமையில் போகிறது, இந்துக்களுக்கு வந்து எப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் ஏரியா ஆஃப் கன்சர்ன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், நான் வந்து என்னோடய உடம்பு நன்னா வச்சுக்கிறேன், என்னோடய குடும்பம் நன்னா வச்சுக்கிறேன். இது பிகினிங். சம்படி ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஜீரோ இல்லையா. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு பாயிண்ட் போட்டு அங்கே எல்லாருமே வாங்க அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல முடியாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கீங்களா, அதை என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஹிந்து சமுதாயம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக, அதுக்கு ஒரு பலம் கொண்டு வர்றதுக்காக, பலம்னு சொன்னால் ஃபிசிக்கல் பலமும் வேணும், இன்டெலெக்சுவல் பலமும் வேணும், லீகல் பலம் வேணும். இப்போது யார் வந்து லாயராக இருக்காங்களோ அவர் வந்து லீகலி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. அவர் வந்து இந்த ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய கன்வர்ஷன் பண்ணக்கூடிய, டெரரிசம் ப்ரமோட் பண்ணக்கூடிய என்ஜிஓங்களுக்கு வந்து நிறைய பணம் வர்றது. இந்த ஹிந்து என்ஜிஓக்களுக்கு பணம் ஏன் வர மாட்டேங்கிறதுனா அவர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அவருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அதுவும் தெரியாது, டாக்குமெண்டேஷன் சரியா இல்லை. அது வந்து ஒரு 10 பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் சேர்ந்து ஹிந்து என்ஜிஓக்களுக்கு வந்து எப்படி சிஎஸ்ஆர் அப்ளை பண்ணணும், எப்படி பணம் வாங்கணும், எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கணும், இது ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி பண்ணலாம். ஒரு 10 பேர் சிஎஸ் சேர்ந்து. அதே மாதிரி போலீஸ்காரங்க, ஹிந்து போலீஸ்காரங்க இருக்காங்க. அவர் வந்து சமுதாயத்துக்கு வந்து ஹிந்து ரைட்ஸ், ஹிந்துக்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, அதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு போலீஸ்காரங்க வேலை செய்யலாம். ஸோ அவர் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கேருந்தே ஹிந்து சமுதாயத்துக்காக வேலை செய்யலாம். இந்த மாதிரி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம கரியர் மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும் சொன்னால் அது வந்து
நம்முடைய தர்மம் கிடையாது. ஏன்னா பசுக்கள் வந்து ஆகார, நித்ரா, பயம், மைதுனம், இந்த 4 விஷயங்கள் வந்து பசுக்களுக்கும் மனிதருக்கு காமன். சாப்பிட்றது, நித்ரா தூங்குறது, பயப்படுறது, மைத்துனம் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, இன்னொருத்தருக்கு வந்து இது 4 விஷயங்கள் பசுக்களும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம குடும்பம், நம்ம கரியரு, நம்ம வேலை, நம்ம சம்பாதிக்கிற பணம், அதை மட்டும் அந்த லிமிட்டடாக யோசித்தா அவருக்கும் பசுக்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. அதை தாண்டி மனிதராக வாழணும்னா இன்னொருத்தருக்கு நாம் ஏதாவது பண்ணணும். இன்னொருத்தர்னா யார்? நம்ம சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் இருக்குமே, அவருக்கு தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வேலை செஞ்சு அது கலெக்டிவாக வந்து பெரிய எஃபெக்ட் அது கிரியேட் பண்ணும். இந்து சமுதாயத்துக்கு நிலைமை என்னென்னா வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நீங்கள் சொல்லக்கூடியதை இன்னைக்கு நம்ம சித்திரையோட பொருத்தி பார்க்கும்போது, சித்திரை மாசத்துல தான் நம்ம பொன்னேறு பூட்டுவோம். பொன்னேறு பூட்டுறது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் இந்த லேண்டை வந்து டில் பண்ணுறது, அது வந்து ஒரு சம்பிரதாயமாக நம்ம தமிழில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சுவாமிஜிக்குள்ள இந்த சிந்தனை என்பது நம்ம மனதை உழுது, நமக்குள்ள ஏரியா ஆஃப் கன்சர்னுக்கு அப்புறம் ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் நம்மால முடிந்த ஒரு வேலையை இந்த நாட்டுக்காகவும் இந்த தர்மத்துக்காகவும் நாம் செய்யணும். இதுதான் இந்த வருஷம் தொடங்கும் போது நம்ம இந்த மாதிரியான ஒரு புது வேலையை நமக்கும் அப்பாற்பட்டு இந்த தேசத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த தர்மத்துக்காகவும் செய்யணும்னு சுவாமிகள் சொல்லியிருக்கீங்க. இதையே ஆசீர்வாதமாக வச்சு எல்லா இந்துக்களும் தேசிய பணியிலும் தெய்வீக பணியிலும் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.